அன்புள்ள தமிழ்ச்செல்விக்கு, இது நான் எழுதும் முதல் கடிதமல்ல உனக்கு. சில கடிதங்கள் இதற்கு முன்னரே பிறந்து உன் கைகளில் தவழ காத்துக் கொண்டிருக்கின்றன. உனக்கு நான் எழுதிய முதல் கடிதம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இளநிலை கல்லூரி படிப்பை 2ஆம் ஆண்டில் நகர்த்திக் கொண்டிருந்த பொழுது தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தேர்வை முடித்துவிட்டு சில நேரம் மீதம் இருந்த நிலையில் வினாத்தாளிலேயே உனக்கான வரிகளை எழுதத் தொடங்கிவிட்டேன். கவிதை நடையில் இருக்கும் அந்த காதல் கடிதத்தை வினாத்தாள் முழுவதும் நிரப்பிவிட்டேன். அன்று தொடங்கி ஆடிக்கொரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை என கடிதங்கள் எழுதப்பட்டன. என் காதலின் வெளிப்பாடு ஏக்கம், தாபம், வரும்படி கண்டிருத்தல், காத்திருத்தல் என்று எப்படி வேணாலும் கூறலாம். என் காதலின் வெளிப்பாடு தொடர்ந்து கொண்டே இருந்தது. காதலின் நிமித்தம் சில காணொலிகளை எடுத்து வைத்திருக்கிறேன் உன் பார்வையில் காட்டுவதற்கு. எங்கேனும் ஏதேனும் பொருட்களை பார்த்து உனக்கு வாங்கலாம் என்று தோன்றினால் வாங்கி வைத்து விடுவேன். சில அழகான பொருட்களும் சில குழந்தைத்தனமான பொருட்களும் அதில் அடங்கும். காதல் யார் என்று தெரியாமல் காதலிப்பது ஒரு சுகம்தான். ஆனால் மறுபக்கம் அது வலியையும் தரும். பொறுத்துக்கொள்ளக்கூடிய அளவுதான். ஆனாலும் இதை நான் கூறியாக வேண்டும். சீக்கிரம் வந்துரு. நீ இருக்கும் இடம் தெரிந்துவிட்டால் நானே கூட வந்து விடுவேன், ஓடோடி உன்னை நாடி. இவன் காதல் ஏற்கும் அந்த தமிழ்ச்செல்வியின் நினைப்பிலேயே கிடக்கிறான். அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் 75 கோடி நொடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நிழலற்ற உருவமாக. அந்த நிழல் வந்து என்னை சேருவது எப்பொழுது? நம் இருவரும் நம்மை காணும் வரை நொடிகள் வேகமாய் நகரட்டும் தமிழ்ச்செல்வி. கண்ட நொடி முதல் அழகாய் மெதுவாய் ஊர்ந்து நகரட்டும். நான் கவலை கொள்ள மாட்டேன். காணும் வரைதான் நேரம் மெதுவாய் போகின்றது என்ற கவலை. ஆனால் அந்த நேரத்திலும் உனக்கான காதல் பல்வேறு பரிணாமங்களை எடுப்பதால் அதிலும் ஒரு மகிழ்ச்சி தான். தமிழ்ச்செல்வி, உனக்கு ஏன் தமிழ்ச்செல்வி என்று செல்ல பெயர் சூட்டியிருக்கிறேன் தெரியுமா? நான் ஒரு அரைகுறை கவிஞன், ஒரு ஆர்வக் கோளாறான காதலன். தமிழ் எழுத்துக்களை கையாண்டு கவிதை எழுதுவதில் கொஞ்சம் திறன் பெற்றவன். ஆதலால் என் எழுத்துக்களை ரசித்திட உனக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் தமிழ் என்ற முன்பெயர், முற்பாதி பெயர். நான் மணக்கப் போகும் பெண் செல்வியாக இருக்க வேண்டும், அதாவது இளவயது திருமணமாகாத பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசை என்பதை விட அடிப்படை என்றே கூறும். அதனால் செல்வி என்ற பிற்பாதி பெயர். மொத்தத்தில் தமிழ் படிக்கவும் பேசவும் உணர்வும் தெரிந்த செல்வியாக இருக்க வேண்டும் என்பதால் தமிழ்ச்செல்வி என்று வைத்துவிட்டு செல்லம், தங்கம், பேபி என்று செல்ல பெயர்களாலும் உன்னை அழைத்திருக்கிறேன். இருவரும் இணைந்த பிறகு அழைப்பேன். ஆனால் என் காதலி, என் மனைவி யாரும் சூடியிருக்கக்கூடாத செல்ல பெயரை சூடியிருக்க வேண்டும் என்பதால் இந்த பெயரை வைத்துள்ளேன் தமிழ்ச்செல்வி. நான் ஒரு சாதாரண இளைஞன். கடந்து செல்லும் யுவதிகளிலும் தோழமை வட்டாரத்திற்குள் வந்திராத அழகிகளையும் நான் ஆசைப்படும் குணாதிசயங்களை கொண்ட பெண்களையும் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யும் காரிகைகளையும் படங்களில் காணும் நடிகை பார்த்து நான் ரசித்துள்ளேன். சிலரை கிரஷாக வைத்துக் கொண்டும் சுற்றி இருக்கிறேன். ஆனால் நீ வந்த பிறகு உன்னை தவிர வேறு யாரையும் என் ரசனைக்கு கொண்டு வர மாட்டேன். உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நாம் என்று நாம் முடிவெடுத்த பிறகு வேறு ஒரு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை விழாது. நமக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் வேறு பெண்ணிடம் நான் நாடி செல்ல மாட்டேன். தாங்கிடவே முடியாத பாரம் என்றாலும் நீக்கிடவே முடியாத சோகம் என்றாலும் இந்த தமிழ்ச்செல்வியிடம் தான் நான் வந்து நிற்பேன். நீ இன்றி அமையாது என் உலகு தமிழ்ச்செல்வி, நீ இன்றி அமையாது என் உலகு. இது சத்தியம். நான் இந்த கடிதத்தை எழுதி இந்த காணொலி பதிவிட காரணம் ஒன்றல்ல 3. முதல் காரணம், நீ யார் என்று எனக்கு தெரியாது. நாம் எத்தேசையாக சந்தித்து காதலில் விழுந்து மன வாழ்க்கைக்குள் செல்வோமா, இல்லை மனம் செய்ய பெரியோர்களால் வழிகாட்டப்பட்டு இருவரும் பரஸ்பரம் பகிர்ந்து பேசி காதலில் விழுந்து மனம் புரிவோமா என்று தெரியாது. இந்த இரண்டும் எப்பொழுது நிகழும் என்று காலவரையிலும் கிடையாது. அதுவரை என் காதலை பூட்டி வைக்கவும் முடியவில்லை. என் காதலின் ஆழமும் அகலமும் நீ அறிந்து என்னை அணுகி வரும் வாய்ப்பின் சதவீதத்தை அதிகரிக்கவே இப்படி செய்கிறேன். 2ஆம் காரணம், இந்த காணொலியை நீ காணும் பொழுது என் காதலை உன்னால் உணர முடியும். கடிதத்தை படிக்கையில் என் காதலை நீ தழுவ வேண்டும். கனவுகளில் மிதக்கும் பெண்கள் தன் காதலன் தன்னை இதுவரை யாரும் விரும்பாத வழியில் விரும்ப வேண்டும் என்று ஏதோ ஒரு படத்திலோ வரிகளிலோ கண்ட மாதிரி ஞாபகம். அந்த முறையில் நீ நினைக்காதவளாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அப்படி நினைத்தால் இதோ இங்கு உன் காதலன் யாரும் காதலிக்காத வகையில் உன்னை காதலித்துக் கொண்டு யாரும் காதலை கூறிடாத வழியில் யூடியூப் காணொலி வழியில் கூறிக்கொண்டிருக்கிறான் தமிழ்ச்செல்வி. 3ஆம் காரணம், அடக்கி வைக்கப்படும் உணர்வுகள் வழிகளை ஏற்படுத்தும். உனக்கான காதலில் அதனோடு பிணைந்த பல்வேறு உணர்வுகளையும் அடக்கி வைத்து வழிகள் சுமந்தே வருடங்கள் ஓடிவிட்டன. அதனால்தான் அவற்றுக்கு ஒரு கலை வடிவம் கொடுத்து காணொலி படம் பிடிக்கிறேன். நீ இல்லாமலேயே பல்வேறு வாரங்களை கடந்து விட்டேன். இன்னும் 143 வாரங்களுக்குள், அதாவது 143 என்று ஐ லவ் யூ என்று என் பள்ளி காலத்தில் விளையாடிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்ததை வைத்து சொல்கிறேன். இன்னும் 143 வாரத்திற்குள் உன்னை வந்தடைந்து 143 என்று கூறுகிறேன். இது முடிவல்ல, தீர்மானம். 1001 இரவுகளை தனியாக கடக்க விரும்பவில்லை. ஆவணம் நடந்து உன்னை சேர துடிக்கும் உன் காதலனுக்காக வேண்டிக்கொள் தமிழ். இப்படிக்கு தமிழ்ச்செல்வியின் காதலன்.